அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். உலகத்திலேயே பழமையான நாடுகள் அப்படின்றதுல ஒன்று நம்முடைய இந்தியா, இன்னொன்று சீன தேசம். நம்முடைய இந்தியா பழமையான நாடு அப்படின்றத கூட இந்த தலைமுறைக்கு சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு, இல்லை சொல்லித்தர வேண்டியிருக்கு. உலகத்தின் நம்முடைய மதுரை இருக்குங்களே, உலகத்தின் பழமையான நகரங்களில் நம்முடைய மதுரையும் ஒன்று. 5000-6000 ஆண்டு காலத்துக்கு முன்னாலேயே அங்கே மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னுலாம் வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். மிக பழமையான நகரம். நம்முடைய நாடே அப்படிப்பட்ட நாடு தான். அப்போ தொடர்ந்து இது இயங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதுக்கு இதனுடைய மொழி, கலாச்சாரம், மருத்துவம், இதனுடைய பல்வேறு கலைகள், இது எல்லாமே ஒரு காரணம்தான். அந்த பெருமை நமக்கு இருக்கிறது. அது எல்லாம் என்னன்றதை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய நாட்டை பற்றி, நம்முடைய மொழியை பற்றி, இதனுடைய மேன்மையை பற்றிலாம் சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. காரணம், பல ஆசிரியர்கள் வகுப்பில் மாணவர்கிட்ட பேசுகிறப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு எரிச்சலை, சிடுசிடுப்பை தப்பான வார்த்தை பிரயோகங்கள் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. இதெல்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்லை, இது எதுக்கு தான் படிக்க வருதோ அப்படி திட்டுகிற ஆசிரியர்கள் உண்டு. நானே பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். இல்லை என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு அக்கறையோடு சொல்லுகிற வார்த்தையாகவே அதை வைத்து கொண்டாலும் கூட அந்த மாதிரி அக்கறையை வெளிப்படுத்தக்கூடாது. கோபத்தை கூட பண்பட்ட முறையிலே வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் பெரியவங்களுக்கான அடையாளமாக இருக்க முடியும். கோபம்ன்றது பொதுவான விஷயம். ஆனால் எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் நாம் எவ்வளவு தூரம் பண்பட்டு இருக்கிறோம் அப்படின்றதே தெரியுது இல்லைங்களா? திருநாவுக்கரசர்கிட்டக்க அப்பூதி அடிகள் சொல்லுகிறார், நன்றருளி செய்திலீர் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப கோபம் வருது அப்பூதி அடிகளுக்கு. ஆனால் கூட ஐயா நீங்கள் பேசுகிற விதம் சரியில்லைங்க அப்படின்றதையே நன்றருளி செய்திலீர் அப்படின்னு பேசுவதாக இலக்கியம் காட்டுகிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருத்தர் வகுப்பில் மாணவர்களை பார்த்து பேசுகிற விதத்தை கேட்கிற பொழுது எனக்கு ஒரு செய்தி தான் ஞாபகத்துக்கு வந்தது. நீலாம் எதுக்கும் உருப்பட மாட்டேன், எதுக்கும் லாய்க்கில்லை, ஏன் படிக்க வர மாடு மேய் அப்படின்லாம் சொல்லுவது கூடாது. ஒரு குருநாதர் தான் அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்ட சில மாணவர்களை இன்னையோட வகுப்புலாம் முடியுது. அவர் ஒரு சித்த வைத்தியம், மூலிகை வைத்தியர்னு வைங்களேன். அவர் அந்த 3 மாணவர்களை கூப்பிட்டு இன்னையோட முடியுது, நீங்கள் காட்டுக்கு போய் பயன்படாத ஒரு செடி அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார். பிரயோஜனமே இருக்கக்கூடாது, அதனால் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஒத்தம் போனால் போய் அப்படியே ஒரு வண்டி நிறைய கொண்டாந்து, குருவே கேட்டிங்களே பாருங்கள் வாசலில் வண்டி நிற்குது, கொண்டாந்து இறக்கிட்டேன், பிரயோஜனமே இல்லாத மரம், செடி, கொடி, குப்பை எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டேன், ரெடியாக இருக்குது அப்படின்னா. அடுத்தாப்புல இன்னும் ஒரு கூடை நிறைய கொண்டு வந்து, குருவே இதோ பாருங்கள், இது எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பயனற்ற இலைகள், செடிகள் அப்படின்னா. 3ஆவதா ஒருத்தன் கையை வீசிக்கிட்டு வந்தான். என்னப்பா என்னாச்சு போனியே அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்க, காட்டில் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பார்த்தேங்க, பிரயோஜனமே இல்லாத ஒரு செடி அப்படின்னு ஒன்றை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, மன்னிச்சுக்குங்க அப்படின்னார். அந்த குரு உடனே, என்னுடைய இடத்திற்கு எனக்கு பிறகு வருவதற்கு நீதான் தகுதியானவன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பயனற்றது அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். அதை எப்படி பயன்படுத்துவதுன்னு நமக்கு தெரியல அப்படின்னு வேணாலும் சொல்லலாமே தவிர அது பயனற்றது அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. நம்ம ஏதோ குப்பை அப்படின்னு ஒதுக்குறோம். உங்களுக்கு தெரியுங்களா, சென்னை மாதிரி பெருநகரங்களில் இந்த குப்பைகள் தான் பல பேருடைய வாழ்க்கையே கோபுரம் அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே ஒரு 400 குடும்பம், 500 குடும்பம், 1000 குடும்பங்கள் இருக்கும். தினம் வீட்டில் சேருகிற இந்த குப்பைகள், மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்லாம் இப்போ அரசே அதை பிரித்து நீங்கள் அதை போட்டு வையுங்கள், நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்லாம் நம்முடைய தமிழக அரசு அதுக்குன்னே தினம் காலையில் ஆட்களை அனுப்பி குப்பைகளை திரட்டுகிறார்கள். அப்போ இந்த குப்பைகள் எல்லாம் மறுசுழற்சியின் மூலமாக மீண்டும் பல பொருட்களை உருவாக்குவதற்கு துணை இருக்கிறது. குப்பை அப்படின்னு நம்ம ஒதுக்கினது தான் பல பேருக்கு தினம் தினம் வாழ்வாதாரமாகவே இருக்கிறது. அதனால் எதுவும் பயனற்றது என்கிற சொல்லை யாரை பார்த்தும் நாம் சொல்லக்கூடாது, தீர்ப்பிடக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்க மனசில் எந்த வார்த்தை வேணாலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பிஞ்சு மனசு தானே.
நீங்கள் பாருங்கள், ஒரு 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 குடும்பத்தில் ஒரு கவிஞர், அவர் அப்போ கவிஞராக இல்லை, ஒரு 7-8 பிள்ளைங்க. அதில் ஒரு பிள்ளைய பார்த்து அந்த அப்பா சொல்கிறாரு, இவனோட கூட பிறந்தவன்லாம் ரொம்ப நல்லா வந்துட்டாங்க, எங்கள் அண்ணன்லாம் நல்லாவே வளர்ந்துட்டாங்க, எனக்கு இந்த பையன் நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது, ஒரு புத்திசாலித்தனமும் இல்லை, ஒரு விவரமும் இல்லை, பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவனை எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதே அப்படின்னு அவங்க அப்பா அவருடைய நாட்குறிப்பிலே பதிவு செய்கிறார். அப்படி யாரை நினைத்து அவர் கவலைப்பட்டாரோ அந்த பிள்ளைதான் வளர்ந்து பிற்காலத்தில் இந்த தேசத்தினுடைய மகத்தான கவிஞர்களில் ஒருவனாக ஆகியது. இந்த நாட்டுக்கே இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வாங்கி கொடுத்த கவிஞராக, 2 நாடுகளினுடைய தேசிய கீதத்தையே எழுதுகிற மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றவராக, இன்றைக்கும் அதன் மூலம் மக்கள் நினைவு கூறப்படுகிறவராக இருக்கிறவர் ரவீந்திரநாத் தாகூர். அப்படிப்பட்ட அந்த மகத்தான கவிஞரை பார்த்து இவன்லாம் என்ன பண்ண போகிறான், எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் இருக்கிறானே, தத்தித்தனமாக பார்க்குறானே அப்படின்னு அப்பா வருத்தப்படுறாரு. அதனால் எதை பார்த்தும் நாம் அதை எப்படி பயன்படுத்துவது, எப்படி மேலே கொண்டு வருவது அப்படின்னு தான் யோசிக்கணும். ஒரு திருடன் ஒருத்தன் ராத்திரி வீட்டுக்குள்ளே பூந்துருக்கிறான், பூந்து இருக்கிறதெல்லாம் மூட்டை கட்டிட்டு புறப்படுறப்போ ஒரு குட்டி பையன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த திருடனுக்கு போச்சுரா, இவன் கத்தி ஊரை கூட்டி இன்றைக்கி நம்மளை மாட்டி விட்டுற போகிறான் போல இருக்குதே அப்படின்னு அவன் பயந்துருக்கிறப்போ அந்த குட்டி பையன் சொன்னான், அந்த பாரு நீ போகிறப்போ ரொம்ப ரொம்ப ஞாபகமாக என்னோடய ஸ்கூல் பேக் இருக்குது பாரு, அதையும் எடுத்துகிட்டு போயிடணும், நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை மட்டும் விட்டு போனால் நான் சும்மா இருக்க மாட்டேன், கத்தி ஒன்றை மாட்டி விட்டுருவான், முதல்ல ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போ அப்படின்னாலாம். பையன் அவ்வளோ தூரம் பையனை பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு வீட்டுக்குள்ளே திருடன் ஒருத்தன் போயிருக்கிறான், அது ஒரு நீதிபதியோட வீடு, அவனுக்கு அது தெரியல, தெரியாமல் உள்ளே பூந்துட்டான், ஆனால் மாட்டிட்டான். அந்த நீதிபதி வீட்டில் காவல்காரங்க இருப்பாங்கல்ல, இவன் தப்பிச்சு போகிறப்போ அவங்க துரத்தி பிடிச்சி அவனை மரத்தில் கட்டி வச்சுட்டாங்க. அப்படி கட்டி வச்ச பிறகு அந்த நீதிபதி அவர் அங்கேருந்து காலையில் வந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கிறாரு. ஐயா, இது மாதிரி பசி, சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க, அதனால தான் நான் இந்த வேலையில் இறங்கிட்டேன், மன்னிச்சுக்குங்க அப்படின்னு அவர் காலில் விழுந்து அழுதுருக்கிறான். அவர் சொன்னார், சரி நம்ம வீட்டிலேயே உனக்கு வேலை போட்டு தரேன் செய்கிறியா அப்படின்னு. கூட இருக்கிறவங்களாம் பயந்துரு, என்னங்க அவன் திருடுறது, இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே திருடுறதுக்காகத்தான், அவனையே இங்கே வேலைக்கு வச்சிங்கன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு. பார்ப்போம், எந்த மனுஷனும் மோசமானவன் கெட்டவன் இல்லை, அவங்க சூழல் தான் அவங்கள அப்படி மாற்றுது அப்படின்னு தினம் என் பிள்ளைய கொண்டு போய் நீ ஸ்கூலில் விட்டு சாயங்காலம் அது மாதிரி அவனை பள்ளிக்கூடத்தில் நீ தான் அழிச்சிட்டு வரணும் செய்றியா அப்படின்னார். அவன், சாமி நீங்கள் தான் என் தெய்வம் அப்படின்னு காலில் உழுந்து கும்பிட்டு அந்த பிள்ளைய தினம் அழிச்சிட்டு போவான், தினம் வருவான். ஆனால் அப்படி போகிறப்போ வரப்போல்லாம் காலை மாலை வர்றப்போ அந்த பிள்ளை பிற்காலத்திலே வளர்ந்த பிறகு அவரை பற்றி சொல்லுகிறது. அந்த திருடன் எனக்கு அழிச்சிட்டு போய் தினம் கொண்டு விட்டு வரப்போல்லாம் எனக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவார். நம்முடைய புராண இதிகாச கதைகள், இந்த நாட்டினுடைய கதைகள், வரலாறுகள், அவருக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லி தான் ஒரு புதிய உலகத்தையே எனக்கு அவர் அறிமுகப்படுத்தினார் கதைகளின் மூலமாக அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற அந்த பிள்ளை யார் தான், அதுதான் பிற்காலத்திலே ஜெகதீஷ் சந்திர போஸ் என்கிற மகத்தான அறிவியல் மேதையாக அங்கீகாரம் பெற்று உலக புகழை பெற்றிருக்கிறார். அப்போ யார் ஒன்றையும், ஒரு திருடனை கூட பயன்படுத்துகிற விதத்திலே பயன்படுத்தினால் அவன் வீட்டினுடைய பிள்ளை ஒரு விஞ்ஞான மேதையாக வரக்கூடிய அளவிற்கு அவனுடைய பங்களிப்பையும் செய்வான். அதனால் எதுவும் பயனற்றது என்று தள்ளிவிடாதீர்கள், அதை எப்படி பயன்படுத்துவது என்கிற வழியை கொஞ்சம் யோசியுங்கள். அதற்கும் அது நன்மை செய்யும், நமக்கும் உதவியாக இருக்கும் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.